ரெட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, பூண்டு 6 பல், கேரட் 1, குடமிளகாய் 1/4 பழம், தக்காளி 3, காஞ்ச மிளகாய் 2, டொமேட்டோ கெச்சப் 3 ஸ்பூன், ஒரிகானோ 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, பாஸ்தா 1 கப், மஞ்சள் தூள் தேவையான அளவு. பாஸ்தா பண்ணுறதுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயமும் 3 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். ரெட் சாஸ் பாஸ்தா நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா 2 தக்காளி எடுத்துக்கணும். 1:2 ரேஷியோவில் நம்ம எப்பயுமே அதை எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேங்கியான ஃப்ளேவர் கிடைக்கும். என்னோடய தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். நம்ம இப்போது எடுத்துக்கிட்ட பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சிடலாம். பூண்டையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். கேரட்டையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிடலாம். குடமிளகாவையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிடலாம். தக்காளியை கொஞ்சம் நார்மல் சைஸில் நறுக்கிக்கலாம். அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தக்காளியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு பவுல் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி கொஞ்சம் பாயில் ஆன அப்புறம் அதில் ஒரு கப் ஆஃப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் பெனே பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்ட பாஸ்தாவை ஒரு கிளறிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பாஸ்தா குக் ஆனது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ நீங்கள் கரண்டியில் ஒரு பாஸ்தாவை எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது கட் ஆகிடும். அப்படின்னா உங்கள் பாஸ்தா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம குக் பண்ண பாஸ்தாவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பேனில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஒரு கப்பில் அதை ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணுறப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெட்டி வச்ச பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் வந்த அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே அதில் நம்ம வெட்டி வச்ச கேரட்டையும் குடமிளகாவையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கின அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றின அப்புறம் அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதில் அந்த பாஸ்தா தண்ணி இருக்குல்ல எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணியை ஊற்றி கிளறிக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கிளறின அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஒரிகானோ, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அதை அதுக்கப்புறம் அதை மூடி வச்சு ஹையில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதை நல்லா கொதிச்சப்புறம் அதில் ஒரு பார் ஆஃப் சீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் அப்படின்னுட்டு. உங்ககிட்ட சீஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சீஸ் ஆப்ஷனல் தான். சீஸ் நம்ம ஆட் பண்ணோமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பாஸ்தா சீஸ் நல்லா பிளெண்ட் ஆன அப்புறம் அதை ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்ல அந்த பாஸ்தாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த சாஸும் பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணால் ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி.